எல்லாரும் பாரத்தோடு இந்த சிறிய பிள்ளைகளுக்கு பாதுகாத்து நடத்தும்படியாக ஜெபிக்கலாம். எல்லாரும் சேர்ந்த இந்த வேளையிலே பிதாவே உம்முடைய கரம் கொடி இருந்து நீ நடத்துவீராக. இயேசுவின் நாமத்துல உம்முடைய கரம் கொடி இருந்து ஆண்டவரே இயேசுவே அந்த சிறிய பிள்ளை எல்லாருக்கும் ஒரு நல்ல விடுதலை கட்டளையிட்டு நடத்துவீராக. உம்முடைய கரம் கூட கடுமையா நீ ஆசிரியப்பீராக, தொடர்ந்து பெருகான் செய்வீராக. ஆண்டவரே அந்த குழந்தைகளுக்கு ஒரு நல்ல சுகத்தையும் விடுதலையும் ஆரோக்கியத்தையும் இந்த வேளையிலே கட்டளையிட்டு நடத்துவீராக. என் தேவன் நடத்துவீராக, தொடர்ந்து பெருகான் செய்வீராக, ஆசிரியப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் 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 ஆமென். சோதரிக்கலாம் தேவன் இந்த வேளையிலே எல்லா நம்முடைய பிள்ளைகளை கத்த வேலையெடுத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக எல்லாம் சோதரிப்போமா தேவன் இந்த வேளையிலே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உண்மையாகவே நம்முடைய மக்களுக்கு ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கணும். எதுக்கு ஜெபிக்கணும்னா, வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கணும், வீட்டுக்குள்ள இருக்கணும். நம்மால முடியாத காரியம் அதான் காணப்படுது. பாருங்க, ட்ரோன் வச்சு துரத்துறாங்க பாருங்க. அதை வச்சு வீடியோ எடுக்கும்போது எத்தனை பேர் ஓடுறாங்க. போலீஸ் பார்க்கறாங்கன்றதுக்காக நாம் வெளியே போகாம இருக்கக்கூடாது அன்பானவர்களே. நம்முடைய அந்த ஒரு பாதுகாப்பிற்காக நாம் இருக்க கத்த கிருபை செய்வாராக. எல்லாருக்கும் வீட்டிலேயே தரித்திருக்கும்படியாக அந்த வசதிகளை கத்த கட்டளையிட்டு, அப்படி இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு, வீட்டிலே தரித்திருக்கும் பொழுது குடும்பத்திலே பிரச்சனைகள் வரும், பிரச்சனை வரும். ஒரு மனைவி சொல்றாங்க, நான் வீட்டில் காலையில் எழும்பி சமைச்சு கொடுத்தா எங்கள் வீட்டுக்காரு சாப்பாடு எடுத்துட்டு வேலைக்கு போயிடுவார். போயிட்டு அப்புறம் லேட் நைட்டு தான் வருவார். அப்புறம் படுத்து தூங்கிடுவோம், பிரச்சனையே இல்லாமல் போச்சு. இப்போ வீட்டிலே இருக்கிறாரு, சமைச்சு கொடுத்தா எடுத்துட்டு எங்கேயும் போக மாட்டேங்கிறாரு, வீட்டில் சாப்பிட்றாரு. வீட்டில் இருந்து தொல்லைக்கு மேலே தொல்லை கொடுக்குறாரு. எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியல, வீட்டில் சமாதான குறைவு. அநேகம் போலீஸ் தரப்பு சொல்கிறார்கள், அநேகம் குடும்பத்திலே அந்த பிரச்சனையின் காரணமாக அநேகம் கம்ப்ளைண்ட் வந்திருக்கான் அன்பானவர்களே. ஆகவே கர்த்தர் வீட்டிலேயே இருக்கும்படியாக கர்த்தர் கிருபை தரணும். அதேவேளை குடும்பத்தின் சமாதானத்தை கர்த்தர் பாதுகாத்து உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்கும் என்ற வாக்கு நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கலாமா எல்லாரும் இந்த வேளையிலே. பிதாவே, இந்த வேளையிலே உம்முடைய கரம் கொடி இருந்து ஆண்டவரே நீ நடத்துவீராக. இயேசுவின் நாமத்துல ஆண்டவரே அந்த வீட்டிலே தங்கியிருக்கக்கூடிய கிருபை தருவீராக. விசேஷமாக ஆண்டவரே குடும்பத்திலே குழப்பங்களை கொண்டு வருகிற எல்லா பிசாசுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் சபித்து அப்புறப்படுத்துகிறோம் அப்பா. இந்த வேளையிலே உம்முடைய கிருபையின் கரம் கொடி இருந்து ஒரு ஷாலோம், ஒரு சமாதானம் ஒவ்வொரு குடும்பங்களை காணப்படும் கிருபை செய்வீராக. உடைய கிருபையின் கரம் கூட நடத்தும், பாதுகாத்துக் கொள்ளும், ஆஸ்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். சோத்திரமா தேவன் இந்த வேளையிலே சோத்திரம் 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 சோத்திரம். நம்முடைய சபையில இன்னும் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிற பெரியவர்களுக்காக சிறிய பிள்ளைங்க ஜெபிச்சோம். நம்ம இப்போ பெரியவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். விதமாக நோய்வாய்ப்பட்டிருக்கிற மக்கள் அவளுக்கு ஆசிரிக்கும்படியாக விசேஷமாக அருமையான மகள் பிளிந்தா டேவிட் அவர்கள், அந்த மகளுக்கு கத்த டைஃபாய்டிலிருந்து கத்த நல்ல சுகத்தை கொடுக்கும்படியாக இந்த வேளையிலே கத்தர் பலனை கொடுத்து கத்தருடைய வல்லமை கொண்டிருந்து அந்த மகளுக்கு ஒரு புதிய பலனை கொடுத்து கத்த சுகத்தை கொடுத்து எழுப்ப மகள் பிளிந்தா டேவிட் அவளுக்கு கொடுக்கும்படியாக, இன்னுமா உடல் சரியில்லாமல் இருக்கிற எல்லாருக்கும் கத்தம் கொடுக்கும்படியாக எல்லாம் ஜெபிக்கலாமா அந்த வேளையிலே. இயேசுவே மை துதிக்கிறமையா 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 துதிக்கிறமையா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த வேளையிலே அருமையான மகள் பிளிந்தாவுக்கு அப்பா ஒரு பரிபூர்ண விடுதலை கட்டிடுவராக. சரீரத்தில் தேவையான சுக பலன் ஆரோக்கியம் எல்லாபடியும் கட்டிட்டாண்டவரே நீ நடத்துவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த வேளையிலே இழந்த பலனை அவள் மீண்டுமாய் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரை கிருபை செய்வீராக. உடைய கரம் கொடியிருந்து நடத்துவீராக, தொடர்ந்து பெருகான் செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். சோத்திரமா தேவன் இந்த வேளையிலே சோத்திரம் 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 சோத்திரமையா 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 சோதரமையா சோதரமையா. எல்லாருக்கும் அவருடைய வேலையை குறித்து ஒரு பெரிய ஒரு கவலை இருக்கிறது. இந்த மாதம் எப்படி வருமானம், எப்படி சம்பளம். போன மாதமாவது பாதி வேலை செய்தோம், சம்பளம் கொடுத்தார்கள். இந்த மாதம் கம்பெனிக்கே ஆர்டர் செய்ய முடியல, அவங்க எங்க சம்பளம் கொடுக்க போறாங்க. எனவே கர்த்தர் நம்மை போஷிப்பது அவர் தான். நம்ம வேலை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் போஷிப்பது அவர் தான்.
எப்படியாவது அற்புதங்களை செய்து இந்த தேவன் அவர் போஷித்தருளும்படியாக விசேஷமாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் இந்த மாதத்தின் வருமானங்களை கொடுத்து கர்த்தர் நடத்தும்படியாக எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கலாம். அந்த வேளையிலே பிதாவே ஆண்டவரே, வருமானத்திற்காக கவலையோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, அவருடைய மனதை அறிந்திருக்கிறப்பா, இந்த வேளையில இப்படி கரம் இறங்குவதாக எப்படியாவது அற்புதங்களை செய்த ஆண்டவரே, ஆச்சரியமாக அந்த தேவனை சந்தித்து ஆண்டவரே வருமானம் பெருகி செய்து இந்த மாசம் வருமானத்தை விட அதிகமாய் அவளுக்கு பணத்தை கொடுக்க என்ன சோதரிக்கலாமா? இந்த மாதம் வருமானங்களை, வழக்கமான வருமானங்களை விட ஒரு அதிக வருமானத்தை கர்த்தர் அவளுக்கு கொடுக்கும்படியாக விசுவாசோடு எல்லா சோதரிப்பாம பிதாவே திரிக்கிறோம் ஐயா. வழக்கமாய் அவளுக்கு வருகிற அந்த தொகையை விட ஆண்டவரே, இந்த மாதத்திலே ஆண்டவரே ஒரு பெரிய தொகையை கட்டிட்டு ஆண்டவரே நீ நடத்துவீராக. அப்பா, என்னுடைய பொருளாதாரம் உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, அதை கேட்ட வண்ணமா நடத்துவதாக, ஆஸ்வதிப்பீராக, பெரிய செய்வதாக நடத்தும், பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். சோதரிபமா தேவன் இந்த வேளையிலே சோதரன் 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 சோதரமையா 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 சோதரமையா. எல்லாருக்கும் ஒரு பெரிய கவலை என்னவென்றால், இந்த அடைப்புக்கு பிறகு எப்படி சூழ்நிலை இருக்கும், எப்படி காரியங்கள் இருக்கும், சபை கூடி வருது எப்போது இருக்கும், வேலை அப்படி இருக்குமா, ஆட்கொடை போய் செய்வார்களா, நிறைய குழப்பங்கள் இருக்கிறது. அந்த குழப்பங்கள் எல்லாம் கத்தர மாற்றி ஒன்றே ஒன்று கத்த சொல்கிறார், காலங்கள் என்னுடைய கருத்தில் இருக்கிறது. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். காலங்கள் என்னுடைய கருத்தில் இருக்கிறது. பிசினஸ் இருக்கும் என்றால் இனிமேல் அமோகமான பிசினஸ் இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. வருமானங்களை கர்த்தர் அதிகமாக பெருக செய்வாராக. உலகம் என்ன சொன்னாலும் கவலைப்படாதீங்க, கர்த்தருடைய கருத்திலே உங்களுடைய வாழ்க்கை கொடுத்து எல்லாம் ஜெபிக்கலாம். இந்த வேளையிலே பிதாவே, இந்த வேளையிலே உங்களுடைய கரம் இறங்கி அப்பா ஆண்டவரே ஒரு பரிபூர்ண விடுதலை கட்டளையிட்ட ஆண்டவரே, விசேஷமாக ஆண்டவரே நாங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் ஒன்றும் நடைபெறாமல் ஆண்டவரே, இந்த உலகம் சொல்லுகிற காரியங்கள் ஒன்றும் நடைபெறாமல் ஆண்டவரே எல்லாம் உம்முடைய சித்தப்படி ஆண்டவரே, ஆண்டவரே வேலை என்றால் வேலையிலே நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கட்டிடுவதாக, வியாபாரம் என்றால் வியாபாரத்தில் நல்ல பெருக்கத்தை கட்டிடுவதாக, இந்த முழு அடைப்புக்கு பின்பதாக நாங்கள் சென்று பார்க்கும் பொழுது ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருக்கிறது விசுவாசிக்கிறோம் அப்பா. ஒரு பெரிய ஆச்சரியத்தை செய்வதாக, உடைய கரம் குளிர்ந்து ஆஸ்வதிப்பதாக, தொடர்ந்து பெரிய காரியங்கள் செய்வதாக ஆண்டவரே, பிசினஸ் ஆஸ்வதிப்பதாக ஆண்டவரே, எங்களுடைய வேலையெல்லாம் ஆஸ்வதிப்பதாக, கரம் கொண்டு நடத்துவதாக, பெரிய காரியம் செய்வதாக, ஆஸ்வதிப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். நம்முடைய ஜெபங்களை எல்லாம் கத்த கட்டு அப்படினாலே எல்லாரும் சொத்திருப்போமா அந்த வேளையில் தேவனே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்கலாம். கர்த்தர் நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, சகோதர சகோதரிகளே, எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, இந்த காலை வேளையிலும் நாம் தேவனை துதிக்கும்படியாக, பாடும்படியாக, அதற்கு பின்பதாக நாம் ஜெபித்தோம். அருமையா நம்ம போதகர் நிறைய குறிப்புகளுக்காக ஜெபித்தார்கள். விசேஷமாக அந்த அம்மா மேரி, அன்னமேரி அவர்களுக்கு அந்த பித்தப்பையில் உள்ள கற்களிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்க வேண்டும், சிறு பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும். அருமையான சகோதரி பிளிந்தாவுக்கு இந்த டைஃபாய்டிலிருந்து கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கொடுக்க வேண்டும். இன்னும் சுகவீனமாக இருக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் பரிபூர்ண சுகத்தையும், அருமையான ஆனந்தன் ஐயா அவருடைய குடும்பத்துக்கு ஆறுதலையும் கொடுக்கும்படியாக நாம் ஜெபித்தோம். நம்முடைய சபை நமக்கு ஜெபிக்கிற ஒரு சபையாக இருக்கிறபடியினால் எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? ஆமென் ஹல்லேலூயா. இந்த குறிப்புகளுக்காக ஜெபிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். கடந்த நாட்களிலே நாம் தேவனை நோக்கி பார்க்குதல், இப்பொழுது நாம் கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக நாம் கடந்து போவோம். கடந்த நாட்களிலே தேவனை நோக்கி பார்க்குதல் என்ற தலைப்பிலே நாம் 2 காரியங்களை சிந்தித்தோம். தேவனை நோக்கி பார்க்கிறது அப்படின்னா அதுக்கு கீவேர்ட் என்னன்னா, சங்கீதம் 34 சங்கீதம் 5 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை.
அவர்கள் அவரை நோக்கி பார்த்து, தேவனை நோக்கி பார்த்து அவருடைய முகத்தை பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகங்கள் என்ன படலையா? வெட்கப்படவில்லை. அன்றைக்கே இந்த 2 காரியங்களை நம்ம தியானித்தோம். அவர் என்ன செய்வார்? நமக்காக யுத்தம் செய்வார், நம்முடைய வாழ்க்கையை மதுரமாக்குவார் என்று நாம் தியானித்தோம். ஆகவே தேவன் நமக்காக யுத்தம் செய்யணும்னா நம்ம யாரு முகத்தை நோக்கி பார்க்க வேண்டும்? தேவனுடைய முகத்தை. இப்போ அதை தவிர வேற ஒரு வேலையும் இல்லை. சமையல் நடக்குது, 3 வேளையும் நாம் செய்கிறோம். நம்ம இந்த லாக்டவுன் ஆரம்பத்தில் எல்லாரும் நல்லா புதுசாக செஞ்சு 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 போட்டோம். எல்லாரும் மாற்றி மாற்றி செஞ்சோம். இப்போ ரொம்ப போர் அடிச்சு போச்சுல. இப்போ ஏதாவது ஒன்று இருந்தால் போதும், ஏதாவது ஒரு காரியம் சாப்பிட்டுட்டு நம்ம இருக்கணும், அதுக்காக நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கில் நம்ம வாழ்க்கை பயணம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த நாட்களிலும் இந்த அருமையான இந்த நேரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம போதகர் சொல்லிட்டே இருக்காங்க, நீங்க தயவு கூர்ந்து அந்த 16 நாள் அட்டவணையை பின்பற்றி ஒரு முறை நீங்கள் வேதாகமத்தை வாசித்து முடிக்கலாம். ஏன்னா இப்போ நமக்கு நேரம் நிறைய இருக்குது, நல்ல நேரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த நேரத்துல நாம் நன்றாக வேதத்தை வாசித்து தேவனுடைய பாதத்துல காத்திருக்கும் பொழுது, ஏன்னா வேலைக்கு போயிட்டோம்னா நம்ம ரொம்ப பிஸி ஆயிடுவோம், கொஞ்ச நேரம் தான் நம்மளால தேவனோடு ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஆனா இப்போ இந்த நேரத்தை நம்ம பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும்படியாக உங்களை நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். 16 நாட்களிலே முழு வேதாகமத்தையும் படிக்கக்கூடிய ஒரு ஸ்லாக்கியம். இன்றைக்கு 8 நாட்களிலே நாங்கள் நீதிமொழிகள் வரைக்கும், ஆதியாக முதல் நீதிமொழிகள் வரைக்கும் நாங்கள் முடிக்கிறதுக்கு தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார். ஆகவே நீங்களும் படியுங்கள். இப்போ ஒன்றும் நேரம் கெட்டு போகல, இப்போ கூட நீங்க ஆரம்பிச்சு படிக்கலாம். அந்த ஃபார்மேட் உங்களுக்கு நீங்கள் விரும்பினால் உங்களுக்கு நாங்கள் அனுப்பி தருகிறோம். அதை பார்த்து நீங்கள் படிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சரி, இந்த நாளிலும் தேவனை நோக்கி பார்த்ததினாலே அவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. இன்றைக்கும் நமக்கு ஒரே ஒரு நம்பிக்கை தான், ஒரே ஒரு நம்பிக்கை. என்ன நம்பிக்கைனா, என் தேவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்வார். ஹல்லேலூயா. ஆனா நம்ம அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டுமே. இது சாதாரண நாட்களிலே நம்ம அப்படியே அந்த காரியத்தை நம்ம பின்பற்றி வரும் பொழுது, இந்த நாட்களிலே இன்னும் அதிகமாய் நாம் தேவனை தேடக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். மற்ற நாட்கள் கூட எல்லா காரியங்களுக்கும் நாம் தேவனையே நோக்கி பார்த்திருக்கிறோமா? அப்படி பார்த்திருக்கிறவர்களுக்கு இந்த நாட்கள் ஒன்றும் ரொம்ப பெருசா அல்லது பாரமா தெரியாது. ஏன்னா அவரை நோக்கி பார்த்து பார்த்து தான் நம்ம எல்லாவற்றையும் செய்கிறோம். ஆகவே தேவன் இந்த நாட்களிலும் அவருடைய முகத்தை பார்த்து நாம் காரியங்களை செய்ய நமக்கு உதவி செய்வாராக. சரி, இன்றைக்கு 2 ராஜாக்களின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இங்க எந்த ராஜா இயேசுவை நோக்கி அல்லது கர்த்தரை நோக்கி பார்த்தார் என்று சொல்லி நான் பார்க்க போகிறோம். 2 ராஜாக்கள் 13:4-5 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யோவாகாஸ் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பிரார்த்தித்தான். சீரியாவின் ராஜா இஸ்ரவேலை ஒடுக்குகிறதினால் அவர்கள் ஒடுங்கி போகிறதை பார்த்து கர்த்தர் அவனுக்கு செவி கொடுத்தார். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ஒரு இரட்சகனை கொடுத்ததினால் அவர்கள் சீரியருடைய கையின் கீழ் இருந்து நீங்களானார்கள். ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் முன்போல் தங்கள் கூடாரங்களிலே குடியிருந்தார்கள். பாருங்க, இந்த இடத்துல யோவாகாஸ் என்கிற யூதாவுடைய ராஜா என்று நாம் பார்க்கிறோம். முதல் வசனம் பாருங்க, 13ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 13. நாம் புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கும். இருந்தாலும் இந்த அகசியா என்னும் யூதாவுடைய ராஜாவின் குமாரனாகிய யோவாசுடைய 23ஆம் வருஷத்தில் எகுவின் குமாரனாகிய யோவாகாஸ் இஸ்ரவேலின் மேல் சமாரியாவிலே 17 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணா. 2ஆம் வசனம் பாருங்க, கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை பின்பற்றி நடந்தான். அவைகளை விட்டு அவன் விலகவில்லை. ஆகையால் கர்த்தருக்கு இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டு. அவர்களை சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேலின் கையிலும் ஆசகேலின் குமாரனாகிய பெனாதாத்தின் கையிலும் அந்நாட்களில் எல்லாம் ஒப்பு கொடுத்தார். இந்த யோவாகாஸ் யூதாவின் ராஜா என்ன செய்தாரா? கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்.
உடனே என்ன செய்வார் தெரியுமா? கர்த்தர் அவர்களை அவருடைய எதிரிகளுடைய கைகளிலே ஒப்பு கொடுப்பார். இங்க சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேல், ஆசகேல் எந்த நாட்டு ராஜா? சீரியா தேசத்து ராஜா. அவருடைய மகன் பெனாதாத், அவரும் சீரிய ராஜா. இவர்களுடைய கையிலே தேவன் இவர்களை ஒப்பு கொடுத்தார். கொடுத்த உடனே இப்போ யோவாகாஸ் என்ன பண்றாரு? 4ஆம் வசனத்துல கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பிரார்த்தித்தான். இப்ப யாருடைய முகத்தை பார்க்கிறாரு? கர்த்தராகிய தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்கிறார். இவ்வளவு நாளும் கர்த்தருக்கு விரோதமான பொல்லாப்பு செய்துட்டு இப்போ அந்த சீரிய ராஜாக்களுடைய கையில கர்த்தருடைய ஒப்பு கொடுத்த உடனே பரவாயில்ல, ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறமாவது கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்தாங்களே, அந்த ராஜாவுக்கு அந்த ஒரு புத்தி வந்ததே. பாருங்க, இன்றைக்கும் நம்மை தேவன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது இன்னும் நம்ம கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே நான் என்ன தவறு செய்தேன். ஒரு சகோதரி அன்னைக்கு ஃபோன் பண்ணாங்க, வெளிநாட்டில் இருக்கிறாங்க. அவங்க ஃபோன் பண்ணி, நாங்கள் டெய்லி ஜெபிக்கிறோம் சிஸ்டர், நாங்கள் குடும்பமாக, ஆண்டவரே எங்கள் தப்பிதங்களை மன்னிங்க ஆண்டவரே, நாங்கள் இது நாள் வரைக்கும் நாங்கள் சர்ச்சுக்கு போகணுன்னா கொஞ்சம் லேட்டாக தான் போவோம் ஆண்டவரே, அப்படியெல்லாம் நாங்கள் நேரத்தை ஆண்டவர் உமக்கு கொடுக்காம இருந்துட்டோம், ஜெபிக்காம இருந்துட்டோம் ஆண்டவரே, எங்கள் தப்பிதங்களை மன்னித்து இந்த வைரஸ்லேருந்து விடுதலை கொடுக்க மாட்டீரா அப்படின்னு சொல்லி நாங்க டெய்லி அழுது ஜெபிக்கிறோம் சிஸ்டர், நாங்க ஊழியக்காரர்களாகி உங்களுக்காகவும் சபைக்காகவும் நாங்க ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த சூழ்நிலையிலே கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறதை நாம் பார்க்கணும். நம்ம எல்லாருமே அதை தான் செய்துட்டு இருக்கிறோம். எல்லாரும் நம்முடைய வீடுகளிலே நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய அவருடைய நாமத்தை நாம் தேடி அவரை நோக்கி பார்த்து நாம் கூப்பிட்டு கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இன்னும் நம்ம கூப்பிடணும். இன்னும் இது பத்தாது. தேவனுடைய நாமத்தை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது, ஆண்டவரே எனக்கு செவி கொடும். இந்த ராஜா பாருங்க, சீரிய ராஜாக்களின் கைகளிலே ஒப்பு கொடுத்த உடனே இந்த ராஜாக்கள் ரொம்ப ஞானமுள்ளவர்கள். என்ன செய்யறாங்க தெரியுமா? கர்த்தருடைய கரத்துல விழும் பொழுது இவர் பிரார்த்தித்தாராம், தேவனை நோக்கி பிரார்த்தித்தான் என்று பார்க்கிறோம். பாருங்க, இந்த யோவாகாஸ் தேவனை நோக்கி பிரார்த்திக்கிறார். அப்ப ஜெபிக்கும் பொழுது தேவன் என்ன செய்யறார் தெரியுமா? யோவாகாஸ் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பிரார்த்தித்தான். சீரியாவின் ராஜா இஸ்ரவேலை ஒடுக்குகிறதினால் அவர்கள் ஒடுங்கி போகிறதை பார்த்து கர்த்தர் அவனுக்கு செவி கொடுத்தார். பாருங்க, கர்த்தர் எவ்வளவு நல்லவர். இதனாலதான் யோனாவுக்கு கோபம் வந்துச்சு. ஆண்டவரே, என்னை நினிவேக்கு போற சொல்றீங்க, நான் நினிவே மக்களை நான் அழிக்க போறேன்னு சொல்றீங்க, ஆனா நான் போய் அங்க பிரசங்கம் பண்ணிட்டு நான் சொல்லிட்டு அதை அழிப்பீர்னு பார்த்தா அவங்க ஜெபம் பண்ண உடனே நீங்க அழிக்க மாட்டீங்க. பாருங்க, நம்ம தேவன் எவ்வளவு இரக்கம் உள்ளவர். அவர் 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் செய்கிறவர். நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் எரிந்து போடுவாராம். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவாய் நம்முடைய பாவங்களை அவர் எரிந்து போட்டிருக்கிறார். வானத்துக்கு பாருங்க, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமோ அவருக்கு பயந்தவர்களுக்கும் அவருடைய கிருபை அவ்வளவு பெருசா இருக்கு. மேற்குக்கு கிழக்குக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக நம்முடைய பாவங்களை அவர் எரிந்து விட்டார். அப்படின்றால் நம்முடைய தேவன் எவ்வளவு இரக்கம் உள்ளவர், நம்ம தேவன் எவ்வளவு மனதுருக்கம் உள்ளவர். நம்ம ஜெபிக்கும் பொழுது, அழும் பொழுது நிறைய பேருக்கு கண்ணீரே வராது ஜெபத்துல. பாருங்க, இன்றைக்கு கண்ணீர் விட்டு நம்முடைய தேசத்தின் நிலைமைக்காகவும் நம்முடைய நிலைமைக்காகவும் நாம் ஜெபிக்கும் போது, நம்ம பிரார்த்தனை செய்யும் போது இந்த யோவாகாசுடைய பிரார்த்தனையை தேவன் கேட்டு அவனுக்கு செவி கொடுத்தார் என்று பார்க்கிறோம். சாலமோன் ராஜா அதானே சொல்றாரு, அவருடைய அந்த பெரிய ஆலயம் கட்டினாரே, அந்த ஆலயத்துல சொல்றாரு, ஆண்டவரே நாங்கள் பண்ணுகிற விண்ணப்பத்துக்கு உம்முடைய கண்கள் திறந்தவைகளும் உம்முடைய செவிகள் கவனிக்கிறவைகளுமா இருக்க வேண்டும். செவிகள் கவனிக்கிறவைகளா இருக்க வேண்டும். அப்படி என்றால் நம்முடைய தேவன் நல்ல காது கேட்கும் அவருக்கு. அவர் கவனிக்கிறவராய் இருக்கிறார். இந்த சூழ்நிலையில நம்ம கதறது அவருக்கு கேட்கலன்னு நினைக்கிறீங்களா? கேக்குது. ஆனா ஏதோ ஒரு திட்டத்தோடு அவர் காரியங்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு திட்டம் இருக்கிறது அவருடைய சிந்தையில. நம்முடைய நாட்டுக்கு என்ன செய்யணும், இந்த உலகத்துக்கு என்ன செய்யணும், கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், ஒரு பர்பஸ் இருக்குதா பிரியமானவர்களே. அது இல்லாம இந்த காலகட்டங்களை தேவன் நமக்கு அனுமதித்திருக்கவே மாட்டார். அவருக்கு தெரியாம ஏதாவது நடக்குமா? இல்ல, எல்லாம் அவருக்கு தெரிந்தே நடக்கிறது. ரோமர் 8:28 நம்ம பார்க்கிறோம், தேவனில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும்
நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று நாம் என்ன செய்யறோம்? அறிந்திருக்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அருமையான தேவ ஜனமே, இப்பொழுது நமக்கு புரியாது, ஆனால் இனிமேல் நமக்கு புரியும். பிரியமானவர்களே, தேவன் எதை செய்தாலும் அவர் நன்மைக்கென்று செய்ய அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். என் குடும்பத்திற்கு நன்மையே செய்வார், என் மகளுக்கு நன்மையை செய்வார், என் பிள்ளைகளுக்கு நன்மையை செய்வார், என்னுடைய வேலையில எனக்கு நன்மையை மாத்திரம் செய்வார். ஹல்லேலூயா. ஆகவே அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். இந்த ராஜா தேவனுடைய சமூகத்துல அவர் பிரார்த்தனை செய்யும் பொழுது பாருங்க, பொதுவா இந்த ராஜாக்கள் பொல்லாத ராஜாக்களா இருந்தார்கள். நீங்க வேதத்துல வாசித்து பாருங்க, இந்த 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள்ல எந்தெந்த ராஜாக்கள் யூதாவை ஆண்டாங்க, இஸ்ரவேல் ஆண்டாங்க, அவங்க என்னென்ன பொல்லாப்பு செய்தாங்க. ஒரு சில ராஜாக்களை தவிர எல்லாரும் பொல்லாத வழியிலே ஜனங்களை நடத்தினவர்கள். அவர்கள் விக்கிரகங்களை ஆராதித்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் தேவன் அவர்களை எதிரிகளின் கையிலே கொடுத்த பொழுது அநேகர் தங்களை தாழ்த்தி ரட்டுடுத்தி தேவனுடைய சமூகத்திலே விண்ணப்பித்து ஜெயத்தை பெற்றுக் கொண்டார்கள், பதிலை பெற்றுக் கொண்டார்கள். இந்த அருமையான யோவாகாஸ் ராஜாவும் பிரார்த்தனை செய்த பொழுது தேவன் அவனுக்கு, கர்த்தர் அவனுக்கு செவி கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய ஜெபங்களுக்கும் கர்த்தர் செவி கொடுப்பார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய ஜெபத்திற்கு செவி கொடுப்பார். ஏனென்றால் அவருடைய செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கிறது. நாம் நம்முடைய ஜெபத்தை கேட்பதற்கு அவருடைய செவிகள் கவனமுள்ளவைகளாய் இருக்கிறது. அடிக்கடி இயேசு கிறிஸ்து கூட சொல்வார், காதுள்ளவன் கேட்க கடவன், காதுள்ளவன் கேட்க கடவன். கேட்கறதுல ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். ரொம்ப அழகா நம்ம கேட்கணும், தவற விட்டுறக்கூடாது. தேவன் நம்முடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டிருக்கிறாரே. எத்தனை ஜெபங்களுக்கு தேவன் பதில் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கும் நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆனா சில ஜெபங்களை நம்ம செய்வோம், நெகட்டிவா பண்ணுவோம். அதுக்கெல்லாம் ஒரு பதில் கொடுத்தாருன்னா இன்னைக்கு நம்ம நிக்க முடியாது. ஆனா எதுக்கு பதில் கொடுக்கணும், எதுக்கு பதில் கொடுக்க கூடாது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். முட்டாள்தனமா நம்ம எத்தனையோ தடவை ஆண்டவரை என்னை எடுத்துக்கொள்ளும், நான் அப்படி போயிடுறேன் இப்படி போயிடுறேன்லாம் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆனா அந்த ஜெபத்தெல்லாம் கர்த்தர் கேட்க மாட்டார். கேட்டிருந்தாருன்னா நம்ம இங்க நிற்க முடியாது. ஆனால் அவர் எவ்வளவு உண்மை உள்ளவர், நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், நம்முடைய ஜெபங்களை கேட்டு நமக்கு பதில் கொடுக்கிறவராயிருக்கிறார். இந்த ராஜாவுடைய ஜெபத்தை கேட்டு செவி கொடுத்தார் என்று பார்க்கிறோம். 5ஆம் வசனத்திலே கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ஒரு இரட்சகனை கொடுத்ததினால் அவர்கள் சீரியருடைய கையின் கீழ் இருந்து நீங்களானார்கள். ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் முன் போல தங்கள் கூடாரங்களிலே குடியிருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் அவர்களை கூடாரங்களிலே குடியிருக்கும்படியாய் முன்போல அவருடைய பழைய நிலைக்கு கர்த்தர்களை திரும்ப பண்ணினார். நாமளும் இன்னைக்கு முன்னால நம்ம இருந்தது, இப்போ ஒரு 4-5 வாரமா, ஒரு 4-5 வீக்ஸ்க்கு முன்னால நம்ம இருந்த அந்த நிலைமை வராத ஆண்டவரே. நாங்க எவ்வளவு சந்தோஷத்தோட சபைக்கு வந்தோம், எவ்வளவு சந்தோஷமா தேவனை ஆராதித்தோம், சகோதர சகோதரிகளோடு இணைந்து ஆராதித்தோம். அந்த முன்போல அவர்கள் கூடாரங்களிலே குடியிருந்த அந்த அனுபவத்தை ஆண்டவரே எங்களுக்கும் முன்போல நாங்கள் உம்மை ஆராதித்த அந்த அனுபவத்தை, முன்போல நாங்கள் உம்மை ஆண்டவரே சகோதர சகோதரிகளாய் கூடி நாங்கள் உம்முடைய நாமத்தை தொழுது கொண்ட அந்த அனுபவத்தை நீர் எங்களுக்கு இன்றைக்கு தருவீராக. எங்களுடைய ஜெபத்தை நீர் கேட்பீராக, நீர் செவி கொடுப்பீராக. இன்னைக்கு அதை தான் நம்ம சொல்ல போறோம். ஆண்டவரே செவி கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம் இந்த ராஜாவுடைய ஜெபத்திற்கு. இன்றைக்கு எங்களுடைய ஜெபங்களுக்கு இன்றைக்கே நாங்கள் ஒரு பதிலை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. அப்பா, முன்போல நாங்கள் கூடாரங்களிலே குடியிருக்க வேண்டும், முன்போல நாங்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும், முன்போல நாங்கள் ஆலயத்திற்கு வந்து உம்மை மகிமைப்படுத்தணும். சிறுவர்கள் முன்போல சண்டே கிளாஸ்க்கு வரணும், வாலிபர்கள் முன்போல இந்த வாலிபர் கூட்டங்களுக்கு வர வேண்டும். இன்னும் ஆண்டவரே அநேகரை நீர் கொண்டு வரும் கர்த்தாவே. என்னுடைய சபை நிரம்பி வழியும்படியாக வெளியே இருக்கிற காணியாட்சிக்கு புறம்பே இருக்கிற வெளியே இருக்கிற எல்லா ஜனங்களையும் நீர் கொண்டு வர வேண்டும். எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா? இவருக்கு என்ன கர்த்தர் கொடுத்தார் தெரியுமா? இதுக்கு குறிப்பு சகாயம் அளிப்பார். கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது நம்ம நேற்றைய முந்தின நாள் பார்த்தோம், யுத்தம் பண்ணுவார்னு பார்த்தோம், மதுரமாக்குவார்னு பார்த்தோம். இன்றைக்கு சகாயம் அளிப்பார், ஹெல்ப் பண்ணுவார். சகாயம் என்று சொல்லும் பொழுது ஹெல்ப், உதவி செய்வார், சகாயம் அளிப்பார்.
இந்த யோவாகாஸ் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது அவருடைய ஜெபத்தை கேட்டு தேவன் செவி கொடுத்து அவருக்கு என்ன கொடுத்தாரா? சகாயம் அளித்தார். ஆகவே ஹெல்ப், அந்த உதவி வரும் கண்மலை, அவரை நோக்கி நம்ம பார்க்க போகிறோம். எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? கர்த்தாவே, எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இயேசுவே, இந்த பழைய ஏற்பாட்டிலே இந்த ராஜாக்கள் உம்மை நோக்கி கூப்பிட்ட பொழுது நீ செவி கொடுத்தீரே. விசேஷமாக இந்த யூதாவின் ராஜா யோவாகாஸ் அவர் பிரார்த்தனை செய்த பொழுது நீருடைய பிரார்த்தனையை கேட்டு அவருக்கு செவி கொடுத்தீரே. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீர் நல்ல தேவன் ஆண்டவரே. நீ ஜெபங்களை கேட்கிறவர். உம்முடைய செவிகள் திறந்திருக்கிறபடியினால் நாங்கள் நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம். முன்போல இஸ்ரவேலர்கள் தங்கள் கூடாரங்களிலே குடியிருந்தார்களே, முன்போல நாங்களும் ஆண்டவரே உம்மை ஆராதிக்க, முன்போல நாங்களும் எல்லாரும் கூடி ஆண்டவரே சகோதர சகோதரிகளாய் நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே கூடி வந்து உம்மை ஆராதிக்க, அப்பா அந்த இன்பமான நாட்களை நாங்கள் இழந்து போயிட்டோம் ஆண்டவரே. முன்போல நாங்கள் ஆண்டவரே உம்மை ஆராதிக்க வேண்டும் அப்பா. முந்தி நாங்கள் செய்து வந்தது போல ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை கேட்டு செவி கொடுப்பீராக, செவி கொடுப்பீராக. யோவாகாஸ் ராஜாவுக்கு செவி கொடுத்த தேவன் எங்களுக்கும் செவி கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இரண்டாவதாக 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எசேக்கியா ஸ்தானாபதிகளின் கையிலிருந்து நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அவன் கர்த்தரின் ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து, எசேக்கியா ஸ்தானாபதிகளின் கையிலிருந்து நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அவன் கர்த்தரின் ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது எசேக்கியா ராஜா, முதல்ல யோவாகாஸ் ராஜா என்று பார்த்தோம், யூதாவின் ராஜா. இங்கே எசேக்கியா ராஜா, முந்தி இருந்த அந்த ராஜாவை தேவன் அவருடைய பிரார்த்தனையை கேட்டு அவருக்கு செவி கொடுத்தார். இங்கே எசேக்கியா ராஜா, இவருக்கு விரோதமா வருகிறவர் யார் தெரியுமா? அசீரியா ராஜா. யோவாகாசுக்கு விரோதமா வந்தவர் சீரியா ராஜா ஆசகேலும் பெனாதாத்தும். நிறைய ராஜாக்கள் இருக்கிறாங்க. நம்ம வேதத்தை வாசிக்கும் போதுதான், அடிக்கடி வாசிக்கும் போதுதான் இவன் தான் சீரியனா, அவன் தான் அசீரியனா, இவன் அம்மோனியனா, மோவாபியனா, நிறைய ராஜாக்கள் வருவாங்க. ரொம்ப கடினமான ஒரு காரியம். இந்த 66 புஸ்தகங்கள் இருக்கு பாருங்க, இது உண்மையாகவே மிகவும் என்ன சொல்றது, கடல்ல முத்தெடுக்கிற மாதிரி தான். அப்படி ஒரு களஞ்சியம். அதாவது இதுக்கு ஒப்பான புத்தகம் உலகத்துல வேற எங்கேயும் கிடையாது. வேத புத்தகம் தான் நிறைய அச்சடிக்கப்படுகிறதாகவும் நாம் பார்க்கிறோம். உலகத்திலே அதிகமாக அச்சடிக்கப்படுகிற ஒரு புத்தகம் எதுனா வேத புத்தகம். இந்த வேத புத்தகத்தில் உள்ள 66 புஸ்தகங்களை நாம் வாசிக்கும் பொழுது ஒரு தடவை 2 தடவை வாசித்தா நமக்கு விளங்கவே விளங்காது. இதை எத்தனையோ வருடங்களாக நாம் வாசிக்க வேண்டும். நம்ம பிள்ளைங்களுக்கு அதை படிக்க சொல்லணும். நம்ம முன்னால் அந்த பிள்ளைங்க வாசிக்க வைக்கணும். அவங்க வாசிக்க 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 அதுக்கு உள்ள இருக்கிற அந்த அர்த்தங்கள், அந்த புதை பொருட்கள், அதனுடைய முக்கியத்துவம் இந்த பிள்ளைகளுக்கு விளங்க ஆரம்பிக்கும். பெரியவர்களாகிய நம்ம எல்லாருக்குமே விளங்க ஆரம்பிக்கும். இது இன்னுமே நமக்கு இது புலப்படலை நிறைய காரியம். அப்போ யோவாகாசுக்கு விரோதமா வந்த சீரியா ராஜா ஆசகேல் பெனாதாத். இந்த எசேக்கியாவுக்கு விரோதமா வந்தவர் யார் தெரியுமா? அசீரியா ராஜா சனகரிப். அந்த அசீரியா ராஜாவுடைய அந்த தலைமைத்துவத்தில் உள்ள அந்த ரப்சாக்கே, அவர் அனுப்பின சேனாபதிகள் ரப்சாக்கே அப்படின்னா பார்க்கிறோம். இவர்கள் இந்த எசேக்கியாட்ட வந்து பாருங்க, உன்னையும் இந்த பட்டணத்தையும் நாங்க பிடிக்க போகிறோம், எருசலேமையும். இந்த அசீரியா ராஜாக்களின் கையில நிறைய பட்டணங்கள் பிடிக்கப்பட்டு அவர்களுடைய எல்லா காரியங்களும் அசீரியா ராஜாவுக்கு சொந்தம் ஆயிடுச்சு.
அதனால உன் கையில இருந்து எங்களை யாரும் தப்புவிக்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த அசீரியா ராஜா தன்னுடைய ஊழியக்காரர்களாகிய இந்த ரப்சாக்கையை அனுப்புகிறார். இந்த ரப்சாக்கை வந்து எருசலேம்ல அந்த எசேக்கியாவுடைய ஆட்களுக்கு அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கும் போது இவர்கள் வந்து பயங்கரமா அவங்க திட்டிட்டு போறாங்க. நிச்சயமா நாங்க இந்த பட்டணத்தை பிடிப்போம் அப்படின்னு சொல்லி அந்த அசீரியா ராஜாவாகிய சனகரிப்பு எழுதி கொடுத்த அந்த கடிதத்தையும் கொடுத்து விட்டு போறாங்க. அப்போதான் இந்த எசேக்கியா ராஜா என்ன செய்யறாரு, அந்த ஸ்தானாதிபதிகளின் கையில் இந்த நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து, அதுல என்ன எழுதியிருக்கிறார் பாருங்க, அந்த சனகரிப்பு என்ன எழுதியிருக்கிறாரு, நீங்கள் 10ஆம் வசனம், நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், 2 ராஜாக்கள் 19 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், எருசலேம் அசீரியா ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவதில்லை என்று நீ நம்பியிருக்கிற உன் தேவன் உன்னை எத்த ஒட்டாதே. இதோ அசீரியா ராஜாக்கள் சகல தேசங்களையும் சங்கரித்த செய்தி நீ கேட்டிருக்கிறாயே, நீ தப்புவாயோ? என் பிதாக்கள் அழித்துவிட்ட கோசானையும் ஆரானையும் ரேத்சேப்பையும் தெலாசாரின் ஏதினி புத்திரரையும் அவருடைய தேவர்கள் தப்புவித்ததுண்டோ? ஆமாத்தின் ராஜாவும் அர்பாதின் ராஜாவும் செப்பர்வாயின் ஏனா இவா பட்டணங்களின் ராஜாவும் எங்கே என்று சொல்லுங்கள் என்றான். உடனடியாக, அப்ப நீயும் தப்ப முடியாது, உன் பட்டணமும் தப்ப முடியாது, உன்னுடைய ஜனங்களும் தப்ப முடியாது, நான் வந்து எல்லாவற்றையும் நான் என்னுடைய கையிலே நான் எடுத்துக்கொள்வேன் என்று சொல்லி இந்த சனகரிப் சொன்ன பொழுது எசேக்கியா என்ன பண்ணார் தெரியுமா, அந்த நிருபத்தை வாங்கி வாசித்துட்டு அதை நேரம் எங்க கொண்டு போனார் தெரியுமா? நம்மனா யாராவது நமக்கு இந்த மாதிரி ஒரு நிருபம் எழுதி உன் வீட்டையும் உன்னையும் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் நாங்க அதம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னா நம்ம எடுத்துக்கிட்டு என்ன செய்வோம், லாயர் கிட்ட போவோம், அல்லது பெரிய பெரிய ஆளுங்க கிட்ட போய் நமக்கு சகாயம் கிடைக்கிற இடத்துல போய் வக்கீல்கிட்ட போய் இது எப்படி நம்ம வாதாடுறது அப்படின்னு சொல்லி அவர்களிடத்திலே நாம் ஆலோசனைகளை கேட்போம். ஆனால் இங்க எசேக்கியா என்ன சொல்கிறார் தெரியுமா? எசேக்கியா ராஜா கர்த்தருடைய ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து அங்க ஆண்டவரை துதிக்கிறார் பாருங்க. கர்த்தரை நோக்கி, கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர், நீர் வானத்தின் பூமியை உண்டாக்கினீர், எல்லாவற்றையும் சொல்லிட்டு கர்த்தாவே இந்த சனகரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேளும். கர்த்தாவே, அசீரியா ராஜாக்கள் இந்த ஜாதிகளையும் தேசத்தையும் நாசமாக்கி அவர்களுடைய தேவர்களை நெருப்பிலே போட்டு விட்டது மெய்தான். ஆனா அவர்கள் தேவர்கள் அல்லவே, மனுஷர் கைவேலையான மரமும் கல்லும் தானே. ஆகையால் அவர்களை நிர்தூளி ஆக்கினார்கள். இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவை நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். இங்கே எசேக்கியா எங்க போய் விண்ணப்பம் பண்றாரு? தேவனுடைய ஆலயத்துக்கு வந்துட்டார். எருசலேமில இருந்து தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து அந்த நிருபத்தை அப்படி விரிச்சு தரையில விரிச்சு அங்க ஆலயத்துல வந்து ஆண்டவர்கிட்ட பிரார்த்தனை செய்றார். ஆண்டவரே, இந்த சத்துருக்கள் சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், இந்த அசீரிய ராஜா சொல்றான் எல்லா பட்டணங்களையும் நான் பிடிச்சேன்னு சொல்றான், அவங்க தேவர்கள் எல்லாம் சுட்டுருச்சேன்னு சொல்றான், ஆனா அதெல்லாம் தேவனே கிடையாது ஆண்டவரே, அது கை வேலையான அந்த தெய்வங்கள், மரமும் கல்லுமான தேவர்கள், அது சுட்டுருச்சா அதுல ஒரு பிரயோஜனம் இல்லை, அது ஈஸி. ஆனா நீர் ஜீவனுள்ள தேவன், உம்மை நிந்தித்து சொல்லுகிறதுக்கு அந்த அசீரியன் யார் என்று சொல்லி தேவனுடைய பாதத்துல விண்ணப்பம் பண்ணின போது 20ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா எசேக்கியாவுக்கு சொல்லி அனுப்பினது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், அசீரியா ராஜாவாகிய சனகரிபின் நிமித்தம் நீ என்னை நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை கேட்டேன். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் விண்ணப்பங்களை கேட்கிறவராயிருக்கிறார். யோவாகாஸ் ராஜா ஜெபித்த பொழுது அவன் பிரார்த்தித்த பொழுது அவனுடைய பிரார்த்தனைக்கு செவி கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இங்கே இந்த எசேக்கியா ராஜா ஜெபித்த பொழுது விண்ணப்பத்தை என்ன செய்தாரா? கேட்டாரா? நமக்கு ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில முதல்ல பதட்டப்பட வேண்டாம். நம்ம தேவனுடைய ஆலயத்துல வந்து நம்ம ஜெபிக்கலாம் பாருங்க. இப்போ நமக்கு அந்த சூழ்நிலை இல்லை, ஆனால் மற்ற நேரங்களிலே நமக்கு தேவனுடைய ஆலயம் இருக்குது. இல்லைன்னா உங்க வீட்டிலே ஒரு இடம்,
அந்த இடத்தை பரிசுத்தப்படுத்தி ஜெபிக்கிற ஒரு இடமாக வைத்து, அந்த இடத்துல உங்களுக்கு என்ன காரியங்கள் எழுத்து மூலமா வந்திருக்குதா அதை தேவனுடைய பாதத்துல வைத்து விண்ணப்பம் பண்ணுங்க. எப்படி விண்ணப்பம் பண்ண தெரியுமா? ஆண்டவரே, நீர் பெரியவர், நீர் வானாதி வானங்களை படைத்தவர், உம்மாலே கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை, நீர் ஒருவரே ஜீவனுள்ளவர், நீர் எனக்காக இந்த காரியத்தை செய்யும் அப்படின்னு சொல்லும் போது தேவன் அந்த விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். பாருங்க என்ன ஆச்சரியம். 35ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 ராஜாக்கள் 19:35. அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். பாருங்க, இந்த எசேக்கியாவின் ராஜாவுடைய ஜெபத்திற்கு தேவன் பதில் அளித்தார். பதில் அளிப்பார், அவருக்கு சகாயம் அளிப்பார். இந்த இவருடைய குறிப்பிலே பார்க்கிறோம், பதில் அளிப்பார். தேவன் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். நாம் பழி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. பழி வாங்குதல் யாருக்குரியது என்று பார்க்கிறோம்? தேவனுக்குரியது. அவரே பதில் செய்வார். நீதிமொழிகள் 20:22 ஒரு வசனம் இருக்குது. தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். ரட்சிப்பு எங்க இருந்து வரும்? தேவனிடத்திலிருந்து வருகிறது. ரட்சிப்பு கர்த்தருடையது. ஹல்லேலூயா. யுத்தம் கர்த்தருடையது. தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, கர்த்தர் மை ரட்சிப்பார். அந்த நீதிமொழிகள் 20:22 படி. அது மாத்திரம் இல்ல, பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. ஆண்டவரே, நான் என்ன செய்வேன், இப்படிப்பட்ட சூழ்நிலை வருகிறதே, இவர்களுக்கு விரோதமா ஏதாவது செய்யலாமா அப்படின்னு நம்ம என்ற காட்டிலும் அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கும் பொழுது தேவன் விண்ணப்பத்தை கேட்டார். கேட்டு பாருங்க, ரொம்ப ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதம். இந்த ராஜாக்களுடைய காலத்துல கர்த்தர் இப்படிலாம் செய்திருக்கிறாரே, இப்படிப்பட்ட வல்லமையான காரியங்களை அவங்க பார்த்திருக்கிறாங்களே. என்ன தெரியுமா? அசீரியர்களுடைய பாளையம் இவங்களுக்கு விரோதமா வர்றதுக்காக எல்லாரும் பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. அந்த பாளையத்துல இரவு வேளையில ராத்திரியில சம்பவித்தது என்ன தெரியுமா? கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு, ஒரு தூதன், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு பாளையத்தில் 1,85,000 பீப்புளை வெட்டி போட்டிருக்கிறார். ஒரு தூதனுக்கு எவ்வளவு வல்லமை பார்த்தீங்களா? 185,000 பேரை சங்கரிக்கக்கூடிய ஒரு வல்லமை ஒரு தூதனுக்கு. பாருங்க, இந்த யுத்தத்துல அனுப்பப்படுகிற தூதனா இருப்பாரு போல. அவர் போய் அப்படி ஒரே நேரத்துல அசீரியா ராஜா அவன் என்ன பேச்சு பேசினான்ல, உங்க கைக்கு என்ன தப்பி வைக்கிற தேவன் இருக்கிறாரான்னு கேட்டான்ல, தப்பு வைப்பார் உண்டோ என்று ஒரு கேள்வியை கேட்டான். தப்பு வைக்கிற இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பினார். உங்களுக்காக எனக்காக தேவன் தம்முடைய தூதனை அனுப்ப அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். 1,85,000 மெம்பர்ஸை ஒரே ராத்திரியில முறியடிக்க முடியுமா? நம்முடைய தேவனால முடியும். ஹல்லேலூயா. நமக்கு ஜெயத்தை கொடுக்கணும்னா ஒரே ராத்திரியில கர்த்தர் எதிரிகளை மடங்கடித்து நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். 1,85,000 பேரை இந்த தூதன் சங்கரித்தான். அதிகாலமே பார்க்கும் பொழுது அவர்கள் எல்லாரும் எப்படி இருந்தாங்களாம்? யார் யார் வாய் பேசினார்களோ, உங்களை எங்க கையில இருந்து தப்பி வைக்க முடியாதுன்னு சொன்னாங்களோ, எத்தனை தேவர்களை நாங்கள் சுட்டரித்து போட்டிருக்கோம், அது போல உங்களுக்கு செய்வேன். எசேக்கியா தேவனை நம்ப பண்ணுவான், அதெல்லாம் நீங்க நம்பாதீங்க அப்படின்லாம் சொன்ன அந்த ஜனங்கள், அந்த தலைவர்கள், அந்த சேனாபதிகள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் விண்ணப்பத்தை கேட்கிறவர், பதில் அளிப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய விண்ணப்பத்துக்கும் தேவன் பதில் அளிப்பார். நமக்கு விரோதமாக வருகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போகும். இன்னைக்கு 2 ராஜாக்களை பார்த்தோம். யோவாகாஸ் ராஜா, அவருக்கு எதிராய் வந்த சீரியர்கள் அவருக்கு எதிராய் வந்த போது அவர் பிரார்த்தனை செய்த பொழுது தேவன் அவருக்கு செவி கொடுத்து முன் போல இஸ்ரவேலர் கூடாரங்களில் குடியிருக்க கர்த்தர் உதவி செய்தார். எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாய் அசீரியா ராஜா வந்த பொழுது தேவன் எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு அசீரியரின் பாளையத்திலே 185,000 பேரை சங்கரித்து பெரிய ஜெயத்தை கொடுத்து பதில் அளித்தார். விண்ணப்பத்தை கேட்டார். எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டார் என்று பார்க்கிறோமே. இந்த ராஜாக்களோடு இருந்த அதே தேவன் இன்றைக்கு நம்மோடும் இருக்கிறார். நமக்கு சகாயம் அளிப்பார், பதில் அளிப்பார். சீக்கிரத்திலே நாம் அதை பார்க்க போகிறோம். நம்ம எல்லாம் கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி பார்ப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம்.
இந்த ராஜாக்களை எங்களுக்கு முன்னுதாரணமாக வைத்திருக்கிறீரே கர்த்தாவே. அருமையான யோவாகாஸ் ராஜாவுக்கு நீர் சகாயம் அளித்தீரே, அவருடைய பிரார்த்தனையை கேட்டு நீர் பதில் கொடுத்தீரே, முன்போல ஜனங்கள் குடியிருக்க உதவி செய்தீரே, அதே போல எங்களுக்கும் உதவி செய்யுங்க ஆண்டவரே. எசேக்கியாவின் ஆண்டவரை நாட்களிலே அவருக்கு விரோதமாய் வந்த அசீரியா ராஜாவை கர்த்தர் ஒரே ராத்திரியிலே சங்கரித்து 185,000 பேரை உடைய தூதனை கொண்டு சங்கரித்தவர்களுக்கு பதிலை கொடுத்தீரே, விண்ணப்பத்தை கேட்டீரே. நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த 2 ராஜாக்களுக்கும் ஜெயத்தை கொடுத்த தேவன், அவருடைய ஜெபத்தை கேட்ட தேவன், விண்ணப்பத்தை கேட்ட தேவன், இன்றைக்கும் நாங்கள் செய்கிற விண்ணப்பங்களை கேட்டு எங்களுக்கும் பதில் அளிப்பீராக. உம்மை நாங்கள் நம்பி இருக்கிறோம். நீரே எங்கள் நம்பிக்கை. உடைய கருத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து உடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். இந்த 4 நாட்கள் முழு அடைப்பிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்தவர்களை வழி நடத்துவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியம், அன்பு எடுத்தது மாதம் சமாதானம் ஆளுகை நம் அனைவரோடு விசேஷமாக இன்றைக்கு ஜெபத்திலே பாரத்தோடு ஜெபித்து இந்த ஜெபத்தை கலந்து கொண்ட பங்கு பெற்ற ஒவ்வொருவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலமும் தங்கியிருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உன்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, வசே சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். பாஸ்டர் பி. ஸ்டீபன் மற்றும் திருமதி சந்திரலீலா ஸ்டீபன் அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட பல்லாவரம் அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை அவர்களுடைய மறைவுக்கு பின் பாஸ்டர் விசுவாசம் அவர்களால் தொடர்ந்து வளர்ந்து வருகிறது. ஒன்றுமில்லாமல் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சபையானது இன்றைக்கு ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை கொண்டதாக மாற கர்த்தர் கிருபை செய்தார். உங்களுடைய பிரச்சனைகளுக்காகவும் ஜெப குறிப்புகளுக்காகவும் 24 மணி நேரமும் ஜெபிக்க ஆயத்தமாயிருக்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பாஸ்டர் எஸ். விசுவாசம், விசுவாச அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை, 12A ஈஸ்வரி நகர், பல்லாவரம், சென்னை 43. தொலைபேசி எண் 766-755-2299.